மருத்துவ வரலாற்றில் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாமுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1883 மார்ச் 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறந்தாங்க. இவர் 1907ஆம் ஆண்டு அந்த சிகாகோவில் இருக்கிற ரஷ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் மருத்துவ பயிற்சியையும் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் பெற்று ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஆனாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் முதல் உலகப் போரானது நடந்து வந்தது. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் ஒரு மேஜராக எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாம் 1917ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அந்த போரில் காயமடையக்கூடிய மற்றும் நோய்வாய்ப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது தான் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாமுடைய கடமையாக இருந்தது. ஸோ அந்த பணியை இவர் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1918ஆம் ஆண்டு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதாவது இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக் அப்படின்ற கடுமையான தொற்று பாதிப்பானது உலகம் முழுவதும் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அப்போ மட்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அப்போ கரெக்டாக முதல் உலகப் போரினுடைய இறுதி கட்டம். ஸோ அந்த சமயம் இந்த இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக் ஆனது ஏற்பட்டிருந்தனால இராணுவ வீரர்கள் அதிகமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இராணுவம் அப்படின்னு சொல்லும்போது இராணுவ வீரர்கள் எல்லாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ இங்கிலாந்து ஆர்மி அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி யூஎஸ் ஆர்மினா யூஎஸ் ஆர்மி ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ இப்படி கூட்டமாக இருக்கும்போது ஒரு நபருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டாலும் அது ரொம்ப வேகமாக பரவிடும். ஸோ அதுதான் அப்போ ஏற்பட்டது. அப்படி பயங்கரமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸாவானது அந்த இராணுவ வீரர்கள் மத்தியில் அதிகமாக பரவினது. நிறைய இராணுவ வீரர்கள் போரில் இறக்கிறத விட இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போனாங்க. அப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிப்பு ஏற்பட்ட உடனே எம்பசிமா அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த எம்பசிமா அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செஸ்ட் வால் அப்படின்ற அந்த மார்பக சுவர், அதுக்கும் அதே மாதிரி நுரையீரல், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு பேர் ப்ளூரல் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸில் பஸ் அப்படின்ற சீலானது அப்படியே படிய ஆரம்பிக்கும். அந்த சீல் திரவமாக படிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு இழுத்து விடுறதுல நிறைய கஷ்டம் ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த பாதிப்பு தான் எம்பசிமா அப்படின்றது. இது ஏற்பட்டால் அதிகமான உயிரிழப்புகள் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அப்படி தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு எம்பசிமா ஏற்பட்டு நிறைய இராணுவ வீரர்கள் உயிரிழந்து வந்தாங்க. இப்போ இந்த எம்பசிமா அப்படின்ற இந்த நோயிலிருந்து அந்த இராணுவ வீரர்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. நிறைய சிகிச்சைகள்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாலும் இந்த எம்பசிமானால் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றவே முடியல. இப்போ இது எதனால் அப்படின்னு சொல்லி அந்த யுஎஸ் ஆர்மியோடைய சர்ஜன் ஜெனரல் ஒரு எம்பசிமா கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. அந்த கமிஷனில் முக்கிய பொறுப்பில் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாம் இருந்தாங்க. இவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்பட்டு எம்பசிமா ஏற்படுது. இந்த எம்பசிமாவுக்கு சிகிச்சை கொடுத்தாலும் அதிலிருந்து இராணுவ வீரர்கள் மீண்டு வராமல் இறந்து போகிறாங்க. அது ஏன் அப்படின்றத ஆராயிறது தான் இந்த எம்பசிமா கமிஷனுடைய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் இவரும் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாமும் இருந்தனால இவர் ஒட்டு மொத்தமாக அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், இங்கிலாந்து அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய மருத்துவமனை இருக்குதோ, அதாவது அப்போ முதல் உலகப் போர் யூரோப்பில் நடக்குது. யூஎஸ் யூரோப்பில் போய் இங்கிலாந்து கூட அலையன்ஸ் வச்சு தான் மற்ற நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தனால இவரும் யூரோப்பில் தான் இருந்தாங்க. அப்போ இந்த ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலாந்து, அங்கெல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த எம்பசிமாவுக்கு உண்டான அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணீங்க, அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்து இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க, அதை தான் இவர் கேட்டாங்க. ஸோ இப்படி எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயம் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாம் நோட் பண்ணுறாங்க. எந்தெந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் எம்பசிமா ஏற்பட்ட உடனே அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. அதுவே எம்பசிமா ஏற்பட்ட அந்த சீலானது அந்த ப்ளூரல் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக மாறினதுக்கு அப்புறமா அறுவை சிகிச்சை பண்ணி அதை நீக்கியிருந்தால் ஓரளவுக்காச்சு இராணுவ வீரர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ எப்போவுமே பொதுவாக ஒரு நோய் ஏற்பட்ட உடனே
தெரிஞ்சு அதை சிகிச்சை கொடுத்தா தான் சரி பண்ண முடியும். ரொம்ப லேட்டாக பார்த்தா சரி பண்ண முடியாது. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. எம்பசிமா தெரிஞ்ச உடனே அந்த சர்ஜரி பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து தெரியாம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு அது கட்டியானதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணா ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதை இவர் இந்த இந்த டேட்டாலாம் இவருக்கு கிடைச்ச உடனே, இவர் வந்து விலங்குகள வச்சு பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை நடக்குது? அப்ப விலங்குகளுக்கு இவரே வந்து இன்ஃப்ளூயன்ஸா அந்த தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி, அந்த அந்த ப்ளூரல் ஸ்பேஸ் அப்படின்ற இடத்துல திரவத்த வந்து சீல வந்து படிய வச்சு, அதுக்கப்புறம் இவர் வந்து சர்ஜரி பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் இவர் வந்து ஒரு விஷயத்த கண்டறியறாங்க. அது என்னன்னா, இப்போ ஒண்ணொண்ணா சொல்றேன். பொதுவா இப்ப இந்த ப்ளூரல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். செஸ்ட் வால் அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல். இது 2மே இருக்குன்னா, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் ப்ளூரல் ஸ்பேஸ் அப்படின்றது. இப்ப நம்மளுடைய இந்த அந்த நுரையீரல் அதனுடைய மேற்பரப்பு வந்து விசரல் ப்ளூரா அப்படின்னு அழைக்கப்படும். அதுவே அந்த செஸ்ட் வாலோடைய அந்த மேற்பரப்பு வந்து வேற ஒரு பேர்ல வந்து அழைக்கப்படும். ஸோ இது 2மே இருக்கு. இந்த 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடம் தான் ப்ளூரல் ஸ்பேஸ். அங்க தான் வந்து இந்த திரவம் வந்து படியுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, பொதுவா நம்மளுடைய நுரையீரலானது என்னுடைய கைய கவனிங்க. விரியும், சுருங்கும், விரியும், சுருங்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுருங்கி இப்படி விரியும், மறுபடியும் சுருங்கும். இது எதனால நடக்கும்னா, இப்ப நம்ம மூச்ச உள்ள இழுக்கும்போது, ஆக்ஸிஜனை உரியும்போது நுரையீரல் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம கார்பன் டை ஆக்சைட வெளியிடும்போது நுரையீரல் சுருங்கும். இதுதான் வந்து என் கைய கவனமா கவனிச்சுட்டே இருங்க. இப்ப இப்ப பொதுவா வந்து நுரையீரல பொறுத்தவரைக்கும் ரப்பர் பேண்ட் மாரி. அது விட்டா அப்படியே முழுசா சுருங்கிரும். அதாவது இப்படி இந்த அளவுக்கு சுருங்கணும். அப்பதான் வந்து ஆக்ஸிஜன் உள்ள இழுக்கும்போது விரியும். ஆக்ஸிஜன் உள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியிடும்போது இப்படி சுருங்கும். ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்குது அதாவது இந்த மாரி இருக்கும்போது இதனுடைய நேச்சர் நுரையீரலுடைய நேச்சர் என்னன்னா, இதை விட இன்னும் சுருங்கக்கூடியது தான். இப்படி ஃபுல்லா சுருங்கக்கூடிய நேச்சர். எப்படி ரப்பர் பேண்ட நம்ம இழுத்து அதை விட்டோம்னா முழுசா சுருங்கிருமோ, அது மாதிரி சுருங்கும். அப்படி சுருங்கக்கூடாது. அப்படி முழுசா சுருங்கிருச்சு அப்படின்னா, அப்ப நம்ம என்னதான் வந்து சுவாசிச்சாலும், நம்ம ஆக்ஸிஜனை உள்ளிழுத்தாலும் ஓரளவுக்கு மேல இழுக்க முடியாம நம்ம உயிரிழந்துருவோம். இதை புரிகிற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன்ல நம்ம காத்து ஊதினா அது ரொம்ப வேகமா வந்து பெருசாகும். அது நமக்கு ஈஸியாவும் இருக்கும். அதுவே வந்து ஒரு ஒரு சக்கரத்துடைய டியூபை எடுத்துக்கிட்டு, இப்போ சைக்கிள் டியூபோ அல்லது ஒரு வெஹிக்கிள் டியூபோ எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வாயை வச்சு ஊதுனா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த டியூபை வந்து பெருசாக்குறதுக்கு. அது மாதிரி தான் இந்த நுரையீரலானது இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து சுருங்கி இருக்கணும். ரொம்ப சுருங்காமல் இந்த அளவுக்கு தான் சுருங்கணும். அப்போ தான் ஆக்சிஜனை இழுத்தா இந்த அளவுக்கு விரியும். அது அப்படி இல்லாமல் இதை விட கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட டியூப் மாதிரி தான். எப்படி வந்து பலூன் வந்து பெருசாக பெருசாக சாஃப்டாக இருக்கும். ஒரு ஊசியை வச்சு லைட்டாக வச்சாலே டம்முன்னு உடஞ்சிரும். அதுவே வந்து பலூன் வந்து ஊதப்படாமல் இருக்கும்போது ஹார்டாக இருக்கும் அதனுடைய தோல். ஸோ அந்த மாதிரி தான் நுரையீரலும் கூட. இப்போ இந்த கொலாப்ஸ் வந்து நடக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதாவது இப்போ இவர் வந்து விலங்குகளை அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அந்த சீலை வந்து நீக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக இவர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல் இப்படி கொலாப்ஸ் ஆயிடுது, சுருங்கிடுது. இப்படி சுருங்குறனால தான் அந்த விலங்குகள் வந்து இறந்து போச்சு. அப்போ இதை வச்சு இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இராணுவ வீரர்களுக்கு எம்பசிமா ஏற்பட்டு அந்த சீலை வெளியேற்றுறதுக்காக மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதை திறப்பாங்க. அந்த மார்பு பகுதியை வந்து திறப்பாங்க. அந்த செஸ்ட் பகுதியை, தொராக்ஸ் பகுதியை. அப்படி திறக்கும்போது அந்த அந்த நுரையீரலானது சுருங்கிருது, ஃபுல்லாக சுருங்கிருது. ஓரளவுக்கு சுருங்காமல் இப்படி ஃபுல்லாக சுருங்குது. அப்படி ஃபுல்லாக சுருங்குறனால தான் அந்த அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த இராணுவ வீரரை காப்பாற்ற முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் என்னதான் சுவாசிச்சாலும் அந்த நுரையீரல் விரியாது. ஸோ அதனாலேயே வந்து நுரையீரல் விரியலைன்னா அதுக்கு ரத்தம் போய் அதிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ரத்தம் உடல் முழுக்க பயணிக்காது. ஸோ இதுதான் வந்து பெரிய பாதிப்பு. இதை தான் இவர் வந்து கண்டறிகிறாங்க. இப்போ இவருக்கு ஒரு டவுட், எதனால் நுரையீரல் சுருங்குது, அதுவும் கரெக்டாக ஓப்பன் பண்ண உடனே எப்படி சுருங்குது, அதை பற்றி இவர் கவனிச்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் கவனிச்சாங்க. அதுதான் என்னன்னா நெகட்டிவ் இன்ட்ராப்ளூரா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான அழுத்தமானது இந்த ப்ளூரல் ஸ்பேஸில் இருக்குது. அதாவது இந்த செஸ்ட் வால் அதே மாதிரி அந்த நுரையீரல் இது 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ளூரல் ஸ்பேஸ் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைவான அழுத்தம் இருக்குது, எதிர்மறையான அழுத்தம். அந்த அழுத்தம் தான் நுரையீரலை முழுசாக சுருங்க விடாமல் ஓரளவுக்காச்சு விரித்து வச்சிருக்கு அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதை கவனிங்க. இதை வச்சு நம்ம வந்து இங்கை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இங்கு வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த மெக்கானிசம் எப்படி இயங்கும்னா இதை நான் இப்படி அழுத்தினேன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியே போயிடும்.
வெளியே போனதுக்கப்புறம் நான் இப்படி இதை விட்டேன்னா மறுபடியும் அது காற்றை உரியும். அப்படி உரியும் போது அதோட சேர்ந்து இங்கே நான் இங்கை வச்சுருந்தாலோ வாட்டரை வச்சுருந்தாலோ அதை இழுத்து இப்படி உள்ளே கொண்டு வந்துடும். இதுதான் இதனுடைய மெக்கானிசம். இப்போ காற்று இருக்கும்போது இது உரியாது, இதுக்குள்ளே இப்போ காற்று இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை சும்மா வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் இது உரியவே உரியாது. இதில் காற்று இல்லாதப்போ தான் உரியும். ஸோ காற்று எப்படி இல்லாமல் பண்ணுறது? இப்படி அழுத்துறது. இப்படி அழுத்தும் போது இதுக்குள்ளே வந்து காற்று இல்லாமல் போகும். அப்போ இதை உள்ளே வச்சுட்டு இப்படி நம்ம விட்டோம்னா இப்படி இழுக்கும். ஸோ இழுக்கும்போது அது வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் வந்து உரியக்கூடிய அந்த ப்ரெஷர். அது மாதிரி தான் நம்மளுடைய அந்த தொராக்ஸ் பகுதி, அந்த அந்த செஸ்ட் வாலுக்கும் நுரையீரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ளூரல் ஸ்பேஸ் எப்படி இயங்கும்னா நுரையீரல் சுருங்க பார்க்கும். அதே சமயம் நம்மளுடைய செஸ்ட் வால் வந்து விரிய பார்க்கும். இப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டில் நடக்கிறனால அந்த இடத்துல எதிர்மறையான அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் தான் நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி இருக்கிறனால அதை ஈஸியாக உறிஞ்சி வச்சுக்குது. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ என்னுடைய கை விரலை பாருங்கள், நான் இப்படி வச்சிடுறேன், இப்படி நான் அழுத்திட்டு இதை நான் விட்டேன்னா என்னுடைய அந்த தோலை வந்து விரல் தோலை வந்து இது பிடிச்சி இழுக்குது. இது உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஏதாவது ஒரு கிண்ண மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கையில் வச்சு அதை அமுக்கி அதில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றி இப்படி அமுக்கணும்னா அதை நம்ம விட்டோம்னா அது நம்மளுடைய தோலை இப்படி இழுத்து பிடிச்சிக்கும். இப்படி அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். அந்த மாதிரி தான் என்ன, இப்படி நான் காற்றை வெளியேற்றிட்டு இப்படி வச்சு நான் இதை விட்டேன்னா இது பாருங்கள், இது இன்னும் ஃபுல்லாக இதுவாகலை, விரியலை. அப்படி இருக்கும்போது அது வந்து என்னை இழுக்குது, என்னுடைய விரலோடைய இதை வந்து இழுக்குது. ஸோ இப்படி இழுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ப்ரெஷர் தான் வந்து அந்த செஸ்ட் வாலில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூரல் ஸ்பேஸில் வந்து இந்த ப்ரெஷர் தான் உருவாகியிருக்கு. அதுதான் முழுசாக அந்த நுரையீரலை இப்படி முழுசாக கொலாப்ஸ் ஆக விடாமல் ஓரளவுக்கு விரித்து பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜனை உரியும் போது அது இன்னும் விரியும். நம்ம கார்பன் டை ஆக்சைடை விழும்போது ஒரு கரெக்டான அளவில் மட்டும் சுருங்குது. ஸோ இதுதான் நடக்குது. ஆனால் இந்த சமயம் வந்து அதை அறுக்கும்போது, அதாவது அந்த ஒரு மார்பு பகுதியை அறுக்கும்போது அந்த பக்கம் அதுக்குள்ளே வந்து காற்று போயிடும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே நுழையுது. காற்று நுழைஞ்ச உடனே அந்த நெகட்டிவ் இன்ட்ராப்ளூரா ப்ரெஷர் ஆனது முழுசாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நல்ல மெக்கானிசமாக எப்போ வரைக்கும் இயங்கும்னா இதில் எந்த டேமேஜும் ஆகாத வரைக்கும் தான். இங்கே நான் ஒரு ஓட்டை போட்டுட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஓட்டை போட்டுட்டு நான் இதை அமுக்குனேன்னா ஒன்றுமே நடக்காது. என்னோடய கையை இது வந்து பிடிச்சி இழுக்காது, என்னுடைய விரல் தோலை பிடிச்சி இழுக்காது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய காற்றை இந்த ஓட்டை வழியாக இது வந்து உள்ளே இழுத்துரும். அதனால் நான் இப்படி அமுக்கி இப்படி வச்சா கூட இது டக்குன்னு இதுக்குள்ளே காற்று ஏறி மறுபடியும் இந்த மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த இதில் எப்படி ஓட்டை போட்டால் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதோ அதே மாதிரி தான் நம்ம அந்த உடம்புக்குள்ளே அந்த மார்பு பகுதியை அறுக்கும்போது உள்ளே காற்று போயிடுது. காற்று போன உடனே அந்த ப்ரெஷர் இல்லாமல் போய் அந்த நுரையீரலானது இப்படி கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ இதை வந்து இவர் வந்து கவனிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ இதை அவர் கவனித்த உடனே 2 விஷயம் சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ எதனால் லேட்டாக அறுவை சிகிச்சை பண்ணால் அந்த பிரச்சனை நடக்கிறது இல்லைன்னா, லேட்டாக அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த திரவம், அந்த சீல் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அந்த நுரையீரல் மேலேயே வந்து ஒரு ஃபைப்ரின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் மாதிரி அது வந்து மாறி ஒரு லேயர் மாதிரி உருவாகுது. அந்த லேயர் வந்து அதை சுருங்க விடாமல் பார்த்துக்கும். இதை புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு மெல்லிய பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது ஈஸியாக மடங்கும். இப்போ அந்த பேப்பரில் நம்ம பசையை தடவுறோம், என்ன நடக்கும்? பசை வந்து ஈரமாக இருக்கும், அந்த பேப்பரும் ஈரமாகி ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆயிரும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பேப்பரில் வந்து அந்த பசை வந்து காஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பசை அந்த இடத்தையே கட்டி ஆக்கிரும். ஸோ அப்படி அந்த பேப்பர் கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தொலைன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிஃப் ஆயிரும் அந்த பேப்பரு. அது மாதிரி தான் நம்மளுடைய அந்த நுரையீரல் அந்த ப்ளூரல் ஸ்பேஸ்லேயே வந்து அந்த திரவம் சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த திரவம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி அந்த நுரையீரல் மேலே படிய ஆரம்பிக்கும், ஒரு புரோட்டீன் மாதிரி. இதை நான் புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்படி படியும் போது அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் அந்த ப்ரெஷர் வந்து இல்லாமல் போகும் தான். அதாவது அந்த உடம்புக்குள்ளே வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக மார்பு பகுதியை அறுத்தா அப்போ அதுக்குள்ளே வந்து காற்று போகும் தான். ஆனால் நுரையீரல் சுருங்காது. ஏன்னா அந்த ப்ரெஷர் இல்லைன்னா கூட அது மேலே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த லேயர், காஞ்சி போய் ஃபார்ம் ஆகிருக்கிற லேயர், அது வந்து அதை சுருங்க விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த திரவத்தை நீக்கிட்டு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க. இப்படி தான் ஓரளவுக்கு வந்து இராணுவ வீரர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. அப்போ
இவருக்கு இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. எதனால லேட்டா அறுவை சிகிச்சை பண்ணா காப்பாற்றப்படுறாங்க, எதனால உடனடியா அறுவை சிகிச்சை பண்ணா இறந்து போயிடுறாங்க. இப்ப இது இவருக்கு தெரிஞ்ச உடனே 2 விஷயத்த இவர் பரிந்துரைச்சாங்க. ஒண்ணு, ஒரு சின்ன துளைய போடணும். சின்ன துளைய போட்டு அந்த திரவத்த வந்து வெளியேத்தணும். அந்த துளைக்குள்ள வெளிய இருக்கக்கூடிய காற்று உள்ள போயி, அந்த அந்த நெகட்டிவ் இன்ட்ராப்ளூரல் பிரஷர வந்து டிஸ்டர்ப் பண்ணிறக்கூடாது. ஸோ அந்த மாரி துளையிட்டு மெதுவா அந்த திரவத்த மட்டும் வெளிய இழுக்கணும். காத்த உள்ள செலுத்திறக்கூடாது. அத இவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. மேலும் அது வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும். எம்பசிமா ஏற்பட்ட உடனே பண்ணாம, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பண்ணா, ஒருவேள காத்து உள்ள போனா கூட அந்த நபருடைய அந்த நுரையீரல் வந்து சுருங்காம அந்த ஃபைப்ரோஜெனஸ் அப்படின்ற அந்த புரத அடுக்கானது அதை காப்பாற்றும். ஸோ இதை வலியுறுத்தி இவர் சொன்னாங்க. இவர் சொன்ன பிறகு அதை வந்து பின்பற்ற ஆரம்பித்த உடனே உடனடி இறப்புகளானது தவிர்க்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாம் தான் வந்து சொன்னாங்க. இதை இவர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்திலலாம் அந்த மேலே படியக்கூடிய அந்த புரோட்டீன் அதை கூட வந்து உரிச்சு எடுத்துடலாம். அந்த அறுவை சிகிச்சை முன்னேற்றங்கள்லாம் இப்போ நடந்திருக்கு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. அப்போ இது ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த போர்லாம் முடியுது. போர் முடிஞ்ச பிறகு இவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா, இந்த கால் பிளாடர் அப்படின்ற நம்மளுடைய பித்தப்பை அங்கே இருக்கக்கூடிய கால் ஸ்டோன்ஸ் அப்படின்ற கல், அதாவது பித்தப்பையில் சில பேர் கல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அந்த பித்தப்பை கல் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிகிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப அசாதாரணமான விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரியான தொழில்நுட்பம்லாம் அப்போ கிடையாது. அதனால் அப்போல்லாம் வந்து இந்த கால் ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு, இந்த கால் ஸ்டோன்ஸ் வந்து கோலாலித்தியாசிஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த பித்தப்பை கல்லை தான் அது குறிக்குது. ஸோ ஒரு நபருக்கு பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறியறதுக்கு 2 வழிகள். ஒரு வழி வந்து சிம்டம்ஸ், அறிகுறிகளை வச்சு அவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கலாம். ஆனால் உறுதிப்படுத்த முடியாது. இன்னொரு வழி வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்த அறுத்து, உள்ள பித்தப்பை இருக்கிற இடத்த அறுத்து, அங்கே வந்து பித்தப்பை கல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத அதுக்கப்புறம் கண்டறியணும். ஸோ அந்த 2 வழிகள் தான் இருந்தது. அப்போ தான் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிரஹாமும் அதே மாதிரி வாரன் ஹென்ரி கோல் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சர்ஜனும் இணைஞ்சு ஒரு டெக்னிக்கை உருவாக்கினாங்க. அதுதான் வந்து கோலோசிஸ்டோகிராஃபி அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, ஒரு அயோடின் பேஸ்டு டை ஒன்றை இவங்க உருவாக்கினாங்க. அது ஒரு சாயம் மாதிரி. அதை வந்து கான்ட்ராஸ்ட் மீடியம் அப்படின்னு அழைப்பாங்க. அதை வந்து வாய் வழியாக இன்ஜெக்ட் பண்ணணும். அதாவது யாருக்கு வந்து இந்த ஸ்டோன் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கோ அந்த நபருக்கு வந்து இந்த டையை வந்து வாய் வழியாக கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்த டை என்ன பண்ணும்னா, அவருடைய ரத்தத்தில் கலந்து கல்லீரலுக்கு போய் அங்கேருந்து பித்தப்பைக்கு தான் நேராக போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை இவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க, அந்த சாயத்தை. ஸோ அந்த டை இப்படி உள்ளே போனதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்ரே எடுத்தால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த டை வந்து அந்த எக்ஸ்ரேவில் விழும். ஆனால் இதுக்கு முன்னாடி சும்மா போய் நம்ம வந்து எலும்புகளை எக்ஸ்ரேவால் பார்க்கலாம். ஆனால் பித்தப்பையை வந்து எக்ஸ்ரே வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா பித்தப்பைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போயிடும் இந்த எக்ஸ்ரே கதிர்கள். எதில் நுழைய முடியாதோ அந்த இடம் தான் வந்து, இப்போ எலும்புனா எலும்புக்குள்ளே வந்து எக்ஸ்ரே நுழைய முடியாது. அப்போ அதனுடைய எலும்பினுடைய வடிவம் வந்து தெரியும். இதை நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். ஆனால் பித்தப்பை அப்படி கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக நுழைஞ்சிட்டு போயிடும். அதனால் பித்தப்பை இருக்கா இல்லையான்னே தெரியாது எக்ஸ்ரேலலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது பித்தப்பை இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக இந்த டையை ஊற்றினாங்க. இந்த டை என்ன பண்ணும், பித்தப்பையில் போய் சேமிக்கப்படும். சேமிக்கப்பட்ட பிறகு எக்ஸ்ரே எடுத்தால் அந்த பித்தப்பையில் இந்த டை இருக்கிறனால பித்தப்பை இருக்கக்கூடிய இடம் வந்து அப்படியே ஒயிட்டாக எக்ஸ்ரேல தெரியும். இப்போ ஒருவேளை பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து பிளாக் ஆயிரும். ஏன்னா அந்த பித்தப்பை கல்லில் வந்து இந்த டைலாம் படியாது. பித்தப்பையினுடைய திசுவில் மட்டும்தான் படியும். அந்த இடத்துல கல் இருந்தால் இது படியாது. அந்த மாதிரி தான் இவங்க வடிவமைச்சிருந்தாங்க. அதனால இப்போ எக்ஸ்ரே எடுத்தால் அந்த பித்தப்பையினுடைய எந்த இடத்துல கல் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்ரே உள் நுழைஞ்சு போயிருக்கும். அதாவது அந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கும். அதுவே வந்து மற்ற இடங்கள் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அப்போ கல் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்ததுன்னா பித்தப்பை நார்மலாக இருக்குது, அதனுடைய செயல்பாடு நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல கருப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு நுட்பத்தை இவங்க உருவாக்கினாங்க. அதுதான் வந்து கோலோசிஸ்டோகிராஃபி அப்படின்றது. ஸோ அறுவை சிகிச்சை பண்ணாமலே
இந்த கால் ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய முறையை இவங்க உருவாக்கினாங்க. இது வந்து 1924ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. வாரன் ஹென்றி கோலும் இவர் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராமும் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணப்பட்டது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த அல்ட்ரா சவுண்ட் மாதிரியான நிறைய நுட்பங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த பிராங்கோஜெனிக் கார்சினோமா அப்படின்ற நுரையீரல் புற்றுநோய். அது பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ நமக்கு வந்து பொதுவாக 2 நுரையீரல் இருக்குது. ஒரு நுரையீரலில் புற்றுநோய் ஏற்பட்டது அப்படின்னா அந்த நுரையீரலை வெற்றி அகற்றணும். அப்படி அகற்றியாச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நுரையீரலை வச்சு மனிதர்கள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அந்த கருத்தை அந்த காலத்தில் யாருனாலையும் செயல்படுத்த முடியல. ஏன்னா அப்படி நினச்ச அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நுரையீரலை நீக்கினா அவங்க வந்து இறந்து தான் போனாங்க. இது எதனால் அப்படின்னே தெரியல. அப்போ தான் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராம் வந்து நிறைய விலங்குகள்லாம் ஆய்வு செஞ்சு இறுதியாக 1933ஆம் ஆண்டு ஜேம்ஸ் லீ கில்மோர் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவருக்கு வந்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இவர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 2 நுரையீரல் இருக்குது. அவருக்கு வந்து அந்த ஜேம்ஸ் லீ கில்மோருக்கு வந்து ஒரு நுரையீரலில் புற்றுநோய். இப்போ அதை வெற்றி அகற்றலைன்னா 2 நுரையீரலையும் பரவி எப்படியும் அவர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு இந்த ரிஸ்க்கை வேணால் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இவர் எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்கில் இவர் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அந்த 2 நுரையீரலில் எந்த நுரையீரலில் கார்சினோமா அப்படின்ற கேன்சர் இருக்கும் அதை வெட்டி வந்து நீக்கினாங்க. நீக்கும்போது ரொம்ப கவனமாக இரத்த குழாய் மற்றும் மூச்சு குழாய் அவைகளை இவர் வந்து அடைச்சாங்க. முன்னாடி இருந்தவங்கலாம் அதை பண்ணலை. ஸோ இவர் வந்து அதை அடைச்சி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நுரையீரலுக்கு சரியாக ரத்தமும் அதே மாதிரி ஆக்சிஜனும் போகிற மாதிரி அமைப்பை இவர் வந்து உருவாக்கினாங்க. உருவாக்கிட்டு அந்த ஒரு நுரையீரலை மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜேம்ஸ் லீ கில்மோர் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு உயிர் வாழ்ந்தாங்கன்னா, இது 1933ஆம் ஆண்டு பண்ணப்பட்டது. அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் மேலே ஜேம்ஸ் லீ கில்மோர் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த 30 ஆண்டுகள் அப்படின்றது அவ்வளோ ஆண்டுகள் வந்து எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராமே வாழலை. அதுக்கு முன்னாடியே இவரே இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவரால் அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாற்றப்பட்ட நபர் அங்கேருந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து வெற்றிகரமான ஒரு அறுவை சிகிச்சையாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஹோல் ஸ்டேஜ் டோட்டல் நியூமனெக்டமி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஹோல் ஸ்டேஜ் டோட்டல் நியூமனெக்டமி அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நுரையீரலை வந்து அகற்றுறது. ஸோ அதை வந்து ஒரே அடியாக செய்கிறது, ஒரே படிநிலையிலேயே ஒரே அறுவை சிகிச்சையிலேயே பண்ணுறது. அதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ இந்த பிராங்கோஜெனிக் கார்சினோமா அப்படின்ற புற்றுநோய் ஏற்பட்டால் இந்த மாதிரி இவர் செஞ்சபடி செஞ்சால் மக்களை காப்பாற்றிட முடியும் அப்படின்றது தெரிய வந்தது. ஏன்னா ஒரு நுரையீரலை வச்சு மனிதர்கள் உயிர் வாழ முடியும். எப்படின்னா, அந்த ஒரு நுரையீரலே இன்னொரு நுரையீரலும் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கும். என்ன, நம்ம ரொம்ப அந்த மாதிரி ஒரு நுரையீரல் தான் இப்போ ஒரு நபருக்கு இருக்குன்னா அந்த நபர் வந்து அதிகமாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட்டை தூக்குறது இது மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மல் லைஃப்பை அப்படியே வாழலாம். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அதை வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து நிரூபித்து காமிச்சாங்க. அந்த ஜேம்ஸ் லீ கில்மோரும் வந்து அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழ்ந்தது. வாழும் நேரத்திலேயே அவர் வாழ வாழ இது எவ்வளோ அளவுக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை அப்படின்றத அவரோட வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தது. ஸோ அதை இவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஏர்ன்ஸ்ட் லுட்விக் வைண்டர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா, அடிக்கடி அந்த காலகட்டத்தில் இந்த நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எந்த மாதிரியான வாழ்க்கை முறை கொண்டவங்களுக்கு இந்த நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்றத பற்றி தான் எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராமும் அந்த ஏர்ன்ஸ்ட் வைண்டரும் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னென்னா, இந்த டொபேக்கோ அப்படின்ற அந்த புகையிலை அதை வந்து புகைக்கிறது, ஹெவியாக வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி அதான் புகைப்பிடிக்கிறது, இதனால தான் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அதிகமாக புகைப்பிடிச்சிருக்கிறாங்க, புகையிலை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நுரையீரலில் புற்றுநோய் அதிகமாக வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றத ஆய்வின் முடிவில் இவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு இதை வந்து டொபேக்கோ ஸ்மோக்கிங் அஸ் எ பாசிபிள் ஈட்டியாலஜிக்
ஃபேக்டர் இன் பிராங்கோஜெனிக் கார்சினோமா அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அதை ஃபுல் டைட்டிலில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ அதில் தான் வந்து முதல் முறை இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது, இந்த புகைப்பிடிச்சா புற்றுநோய் உருவாகும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி திரைப்படம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு போடுறாங்க, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராமும் அந்த ஒரு ஹென்ஸ் ஒயிண்டரும் தான் காரணம். இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டடி. அதனால தான் அது வந்து 1950 ஒயிண்டர் கிராம் ஸ்டடி அப்படின்னு இவங்க 2 பேருடைய சர்நேமோட அது வந்து அழைக்கப்படும். இது எந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு ஸ்டடி அப்படின்னா, அதுநாள் வரைக்கும் இவரே வந்து எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராமே அந்த விஷயம் தெரியாமல் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ இருந்து தான் இவர் விடுறாங்க. இவர் விட்ட துரதிர்ஷ்டம் அப்போ தான் இவருக்கு வந்து லங் கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது, அந்த பிராங்கோஜெனிக் கார்சினோமா இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அப்போ தான் அவரும் புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ நாள் புகைப்பிடிச்சது தப்பாக போயிடுச்சு, முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனால் இது டூ லேட். ஏன்னா 1957ஆம் ஆண்டு மார்ச் 4 அன்னைக்கு இவருடைய 73 வயசில் இவர் வந்து அந்த லங் கேன்சர்னால இறந்து போயிடுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு நபருக்கு தெரியாதனால புகைப்பிடிச்சு சிகரெட் பிடிச்சா இந்த மாதிரி புற்றுநோய் வரும் அப்படின்னு தெரியாமல் அவர் சிகரெட் பிடிச்சாங்க. அது தெரிஞ்சு 1950 அவர் விடும்போது, ஆனால் அவருக்கு ஆல்ரெடி வந்து லங் கேன்சர் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அவர் வந்து உயிரிழக்க செஞ்சாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து அந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அவர் வந்து ஹெவியாக ஸ்மோக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கூட அவர் இன்னும் வாழ்ந்திருப்பாங்க, இன்னும் நிறைய சாதனைகள் வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சாவது ஸ்மோக் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்மோக் பண்ணுறது அப்படின்றது புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்னு சும்மாலாம் சொல்லலை. இவருடைய ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு அது 1950 விளக்கினது இவங்களுடைய ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய ஆராய்ச்சிகள் அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு விழிப்புணர்வாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த எவர்ட்ஸ் ஆம்ப்ரோஸ் கிராம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.